நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வேட்பாளர் நல்லவர் வல்லவர் படித்தவர் பண்புள்ளவர் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் உங்கள் முன் நின்று இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இதோ நின்று கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி ஜோதி வெங்கடேசன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு இங்கே இந்த கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களும் என்னுடைய அருமை தம்பி மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு பாபு அவர்கள், திரு வாசன் அவர்கள், திரு ருத்ரமூர்த்தி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மரியாதைக்குரிய திரு மலையூர் புருஷோத்தமன் அவர்கள், ஸ்ரீகாந்த் அவர்கள், சங்கர் அவர்கள், முத்து அவர்கள், கஜேந்திரன் அவர்கள், சசி, யுவகுமார், கார்த்திக், சுகுமார் அவர்கள், அமமுகவின் மரியாதைக்குரிய திரு மொலசூர் பெருமாள் அவர்கள், வேலியூர் தனசேகரன் அவர்கள், பச்சையப்பன் அவர்கள், பார்த்தசாரதி சீனிவாசன் அவர்கள், கார்த்தி அவர்கள், மரியாதைக்குரிய திரு OPS அவர்களின் RV ரஞ்சித் குமார் அவர்கள், முத்து அவர்கள், திரு ஜான் பாண்டியன் தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கண்ணன் அவர்கள், முத்துராஜ் அவர்கள், மும்தாஸ் அவர்கள், கார்த்திக் அவர்கள், குட்டி அவர்கள், அப்பு அவர்கள், IJK அப்பு அவர்கள், புதிய நீதி கட்சியின் கண்ணையன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மது ஒழிப்பு போராளி சக்தி கமலம்மாள் அவர்கள், மாவட்ட தலைவர் தம்பி உமா அவர்கள், வரதராஜன் அவர்கள், வசந்தி அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், சரடாராஸ் அவர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் பாலாஜி, ஏழுமலை, தினேஷ், கார்த்திக், சங்கர், வரிவேல், அருண்குமார், சரவணன், செந்தில், மணி, பகுதி செயலாளர்கள் தர்மராஜ், கணேசன், சுந்தர், பூபாலன், ஸ்ரீராமன், சிவகுமார் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, இங்கே வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வீரத்தோடு வேகத்தோடு வருகின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, சகோதரிகள், சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிவான வணக்கங்கள். உங்களை இந்த தேர்தல் கூட்டம் வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய வெற்றி வேட்பாளர் இதோ நிற்கின்ற நம்முடைய அருமை சகோதரி ஜோதி வெங்கடேசன் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே சகோதரி ஜோதி வெங்கடேசன் வெற்றி பெற்றால் டெல்லியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக மீண்டும் வருவார் என்று நிச்சயம், வெற்றி நிச்சயம். நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் 10 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்த 10 தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 தொகுதி வேட்பாளர்களில் 3 வேட்பாளர்கள் பெண்கள். நினைத்து பாருங்கள், தமிழ்நாட்டிலே அதிக பெண்கள் வேட்பாளர்கள், பெண்களை வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறது பாட்டாளி 10ல் 3 எவ்வளவு? 30 விழுக்காடு. அதே போன்று 10 தொகுதிகளில் 2 நபர்கள், 2 வேட்பாளர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். 10ல் எத்தனை சதவீதம்? 20%. பெண்களுக்கு 30%, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 20%. சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நம் ஐயாவை பார்த்து, நீங்கள் சமூக நீதிக்கு போராடுகின்றவர்கள் நீங்கள் எப்படி பாஜக கூட்டணியில் செல்லலாம் என்று ஒரு கேள்வி கேட்கின்றார். நான் கேட்கிறேன், உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சி கேரளாவில் சண்டை போட்டு இருக்கான். ராகுல் காந்தி கேரளாவில் வயநாட்டில் நிற்க கூடாதுன்னு அங்க ராகுல் காந்தி எதிர்த்து
கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிறுத்தி அங்க அடிச்சிட்டு இருக்காங்க. சிவசேனா கட்சிக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அப்படி சம்பந்தம் இல்லாத ஒன்றெல்லாம் சேர்ந்திருக்கின்ற நேரத்திலே 10 ஆண்டுகள் டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போது மட்டுமல்ல, நம்முடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் 5 ஆண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களுடைய கொள்கைகளில் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம். ஒரு எள்ளளவிலும் எங்கள் கொள்கைகளில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதுதான் மருத்துவர் ஐயா அவர்கள். நீ பார்த்திருப்பீங்க, கடந்த வாரம் சேலத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அதில் பிரதமர் அவர்கள் வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் வரிசையில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் மேடையிலே. ஆனால் பிரதமர் அவர்கள் யார்கிட்ட போனார்? நேரா யார்கிட்ட போனாரு? நம்முடைய ஐயா கிட்ட போனாரு. நம்ம ஐயா கையை பிடிச்சாரு, நம்ம ஐயாவை கட்டி பிடிச்சாரு. அவ்வளவு மகிழ்ச்சி ஐயாவை பார்த்து. அவருக்கு மேடையில பேசுறார், பிரதமர் பேசுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில், இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பிரதமர் அவர்கள் சொல்கின்றார். இது சாதாரண வார்த்தையா? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கும் இந்தியா வளர்ச்சிக்கும் ஐயாவுடைய அனுபவம் தேவை, அன்புமணி ராமதாசுடைய திறமை தேவை என்று பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் சேலத்திலே பேசுகின்றார்கள். இது ஐயாவுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஆனா இந்த பக்கம் திமுக ஒரு பக்கம், அண்ணா திமுக மறுபக்கம். இந்த இரு கட்சிகளுக்கு 57 ஆண்டு காலம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து வந்தீர்கள். மாத்தி மாத்தி இவங்க மேல கோவனா அவங்களுக்கு, அவங்க மேல கோவனா இவங்களுக்கு, மாத்தி 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 தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கி விட்டார்கள். தமிழ்நாட்டை நாசம் செய்து விட்டார்கள். தமிழ்நாடு என்ற பெயரை மாத்தி ஒரு பக்கம் குடிகார நாடு, அடுத்தது கஞ்சா நாடு. இதுதான் நடக்குது. போதை பக்கம் ஒரு பக்கம் தள்ளாடிட்டு இருக்காங்க இளைஞர்கள். இந்த பக்கம் பார்த்தோன்னா மது விலையும் போதையிலையும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா. மோசமா இருக்கின்ற இந்த சூழலில் நமக்கெல்லாம் ஒரு விடிவு வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முடிவு எடுத்திருக்கிறது. இந்த முடிவு என்ன முடிவு? 2026 சட்டமன்ற தேர்தல் அடித்தளம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். ஒரு மாற்றத்தை நாம் எல்லாம் கொண்டு வருவோம். இந்த இரு கட்சிகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. Both these ADMK and DMK have lost their utility. அவர்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. பூர்த்தினா முடிஞ்சு போச்சு, காலாவதி ஆகிவிட்டது. அதனால்தான் தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றம் தேவை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நான் கேட்கின்ற கேள்வி, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு பேச்சளவுல மேடை பேச்சு தான் சமூக நீதினு பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே சமூக நீதியின் உங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த சாராய கடையிலே நீங்க மூடி இருப்பீர்கள். ஏதோ சமூக நீதி என்றால் இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. சமூக நீதி என்றால் அடித்தளத்தில் உள்ள மக்கள் முன்னேற வேண்டும். ஆனால் அதுக்கு தடையாக என்ன இருக்கிறது? இந்த மது கடைகள், சாராய கடைகள், டாஸ்மாக் கடைகள். பெண்களை உங்களெல்லாம் பார்த்து நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் ஏதோ உரிமை திட்டம், அது என்ன உரிமை என்ன திட்டம் தெரியல. 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா உங்களுக்கெல்லாம்? அந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் குடும்பம் நடத்த போறீங்க? எவ்வளவு நாள் நடத்த முடியும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு? அதை அன்னைக்கு ராத்திரியே உங்க வீட்டுக்காரன் புடிங்கிட்டு போய் டாஸ்மாக் கடையில் போட போறான். அது தெரிஞ்சதுதான். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விளக்கம் சொல்றார். என்ன விளக்கம்னா, ஏமா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துதான்னு கேட்டாராம். வந்துச்சு ஐயா. அந்த 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு மீதி காசு நீங்க பேங்க்ல போடுங்க. எந்த காலத்திலயா இருக்கிறீங்க நீங்களா? இது 2024. நீங்க 1920 இருக்கீங்க நினைக்கிறேன். இல்ல 1924 இருக்காரு நினைக்கிறேன். இது 2024. 1924 தான் ஏதோ 1000 ரூபாய் கொஞ்சம் பெரிய பணம் செலவு பண்ணி மீதி பேங்க்ல போடலாம். இப்போ ஒரு நாள் செலவு 1000 ரூபாய். அவருக்கு தெரியல. மின்சார கட்டணம் நினைச்சு பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னாங்க, உறுதி கொடுத்தாங்க. மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்களா? இல்ல. மாசம் உங்க மின் மீட்டர் ரீடிங் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 40% உங்க கட்டணம் குறையும். இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய 20 ஆண்டு கால கோரிக்கை. ஆனா அப்படி என்ன செஞ்சாங்க? கடந்த 3 ஆண்டுகளில் 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 1500 ரூபாய் இன்னைக்கு மின்சார மீட்டர் கட்டினவங்க 2000 ரூபாய் கட்டுறாங்க. 5000 ரூபாய் கட்டுறவங்க இன்னைக்கு 12000 ரூபாய் கட்டுறாங்க.
52 விழுக்காடு இன்னைக்கு மின் கட்டணம் உயர்த்தியிருக்கின்றார்கள். 52 விழுக்காடு. இப்ப ஜூலை மாதம் ஏத்த போறாங்களாம் மின் கட்டணம். இந்த தேர்தலுக்காக காத்துட்டு இருக்கிறான். இந்த தேர்தல் முடிந்தவுடன் அடுத்தது மின்சார கட்டணம் ஏத்த போறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்று உறுதி கொடுத்தார்கள். ஏமா யாருக்காவது நகை கடன் தள்ளுபடி கிடைச்சதா? உங்களை நம்பி எத்தனை தாய்மார்கள் 5 பவுன் 3 பவுன் 4 பவுன் தாலியை கூட பேங்க்ல வச்சாங்க. அப்படியே போயிடுச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களே, எத்தனை பேர் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்வோம் என்று முதலமைச்சர் சொன்னார்களே, எத்தனை விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணாங்க? யாருக்கும் கிடையாது. இன்னொன்னு முக்கியமா நான் கேட்கிறேன், அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடந்த தேர்தலில் ஒட்டுமொத்த ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து திமுக வாக்களிச்சீங்களே. என்னன்னு வாக்களிச்சீங்க? என்னன்னு திமுக சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களே. 3 ஆண்டுகள் பிறகும் அப்படி கொண்டு வந்தார்களா? இல்லையே. அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் என்ன? பட்ட நாமம், கோவிந்தா கோவிந்தா. அதுதான். இப்பயாவது நீங்க தெரிஞ்சுக்குங்க, இந்த 2 கட்சியை நம்பனா கோவிந்தா கோவிந்தா. அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 57 ஆண்டுகள் என்று சாதாரண காலம் கிடையாது. இந்த 10 ஆண்டுகள் சரி பொறுத்துக்கலாம், 20 ஆண்டுகள் பொறுத்துக்கலாம். 57 ஆண்டுகள் இரு கட்சிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு அலுப்பா இல்லையா? நிச்சயமா எனக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த கூட்டணியிலேயே நாம் சேர்ந்திருக்கின்றோம். இது அவசியமானது, காலத்தின் கட்டாயம். இரு கட்சிகள் வேண்டாம் என்ற நிலை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். போதும்பா, 2 கட்சியும் போதும்பா. ஊழல் ஊழல் ஊழல். அண்ணா அவர்கள், அண்ணா பிறந்த மண் தமிழ். அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்குவதற்கு காரணம் என்ன? தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும், மது விலக்கை கொண்டு வர வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கினார். அதன் வழியா வந்ததுதான் அண்ணா திமுகவும் தான். ஆனால் இன்று அண்ணாவுடைய கொள்கைகளை இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் பின்பற்றுகிறார்களா அப்படின்னா என்னன்னு கூட அவங்க மறந்துட்டாங்க. அண்ணா எதுக்கு கட்சி தொடங்கினார் கூட இந்த 2 கட்சியும் தெரியல. இன்னைக்கு அண்ணா தொடங்கின காரணம் வேறு, இப்போ கட்சி நடத்துகின்ற காரணம் வேறு. திமுக அண்ணா திமுக, இப்ப திமுக ஆட்சி நடக்குது. திமுக ஆட்சின்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக ஆட்சியின் பேர்ல வணிகம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் சுத்தி 3-4 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அந்த அமைச்சர்களா நான் பார்க்கல, அவங்க எல்லாம் வணிகர்களா நாங்க பார்க்கிறோம், வியாபாரிகளா நான் பார்க்கிறேன். அந்த 4 வியாபாரிகள் தான் முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள். என்ன ஆலோசனை? எப்படி கொள்ளடிக்கலாம் நடக்குது. நிர்வாகம் நடக்கல, ஆட்சி நடக்கல, கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நடந்திருக்கிறது. சரி, ஒரு பக்கம் திமுக எப்படி இருக்கு, அண்ணா திமுக எப்படி? நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட, தயவு செய்து அண்ணா திமுக சார்ந்தவர்கள் எல்லாம் உங்க ஓட்டை வீணாக்காடு. ஏன்னா உங்க வாக்கு வீணா போகுது. எங்க கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அண்ணா திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது, இங்கேயும் ஆட்சியில கிடையாது, இங்க ஆளுங்கட்சியும் கிடையாது, மத்தியில ஆளுங்கட்சியும் கிடையாது, பிரதமர் வேட்பாளரும் கிடையாது. எதை வச்சு நீங்க ஓட்டு கேட்க போறீங்க? ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதனால அத்தனையும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற உங்களை பணியோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்னு, தமிழக மக்களுக்கு நான் கேட்கின்ற கேள்வி, கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியை சார்ந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தேர்வு செய்தீர்கள். எத்தனை பேரு? 38 பேர். 39 பேர்ல 38 பேர் திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள். 38 பேர் டெல்லிக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். அந்த 38 பேரால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா? ஒரு எள்ளளவாவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அந்த 38 பேர் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களா? ஏதாவது செய்தார்களா? எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள், தவறை மீண்டும் செய்யாதீர்கள். காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள அத்தனை பேருக்கு நான் கேட்கிற கேள்வி,
இந்த தொகுதி எம்பி பேர் யாருக்காவது தெரியுமா? எனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது யாரையும் அவர் யாரும் பார்த்ததும் கிடையாது, அவரை பத்தி யாரும் கேள்விப்பட்டதும் கிடையாது. கடந்த தேர்தல் நேரத்தில் வந்தார், இப்ப தேர்தல் வருது, அதுக்கப்புறம் யாராவது வருவாங்க, அவங்க கட்சி சார்பில் வருவாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம் ஐயாவை பற்றி விமர்சனம் செய்தார்கள். நம் கட்சியை பற்றி அவர் சொன்ன வார்த்தைகள் ஏதோ நாங்க 10% கொடுத்தோம், நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. நான் கேட்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க உண்மையிலே மனதார நீங்கள் எங்களுக்கு 10% நீங்க இடஒதுக்கீடு கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க உங்க கூட நாங்க காலம் முழுவதும் நாங்க இருப்போம். ஆனா அப்படி நடக்கல. மாறாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு முறையும் அதிமுகவுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வருவது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதுக்கெல்லாம் நல்லா தெரியும். 96 நடந்தது. 96 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் எத்தனை தொகுதி வெற்றி பெற்றது? தனியாக போட்டியிட்டு 4 தொகுதி. அதிமுக 2 தொகுதிகள். பிறகு இன்னும் 2 எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்தார்கள். அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சிறைக்கு சென்றார்கள். சிறைக்கு சென்று அப்போது என்ன நம்ம பேசணும்? நீங்க என்ன பேசுறீங்க? அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, கட்சியை முடிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனால் 98 பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் இணைந்த பிறகுதான் அதிமுகவுக்கு மீண்டும் உயிர் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 30-40 தொகுதியில் 30 தொகுதி வெற்றி பெறுகிறது. இது நம்ம முதல் அவங்களுக்கு உயிர் கொடுத்தோம். அதன் பிறகு 2001 சட்டமன்ற தேர்தல், அப்போ ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் முதலமைச்சராக வரமாட்டார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிற சூழலில் நாம் அவர்களுக்கு முதல் கூட்டணி சென்றோம். பிறகு மூப்பனார் அவர்களும் வந்தார்கள், பிறகு காங்கிரஸ் வந்தார்கள். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக வெற்றி பெற்றார், மீண்டும் வெற்றி பெற்றார். 2வது முறையாக உயிர் கொடுத்தோம். அடுத்தது 2009 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சென்றோம். அவர்கள் 12 வெற்றி பெற்றார்கள், நம்ம 0 வெற்றி பெற முடியவில்லை. பிறகு 2019 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே நாம் சென்றோம், அவருக்கு உயிர் கொடுத்தோம், அவர் கட்சிக்கு மீண்டும் உயிர் கொடுத்தோம். நாம் இல்லை என்றால் அவர் 2 ஆண்டு கால முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது. அதுதான் உண்மை நிலவரம். இப்படி எல்லாம் இருந்து காலம் இருந்தும் அப்பொழுது நம்முடைய கோரிக்கை என்ன? 2019 எடப்பாடி பழனிசாமி அவரோடு சேர்கின்ற நேரத்தில் என்ன கோரிக்கை வைத்தோம்? 10.5, அதாவது 10 புள்ளின்னு சொல்லல, வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்க, உள்ஒதுக்கீடு கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, இதெல்லாம் சொன்னோம். 2 ஆண்டு காலம் மௌனமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நானும் எத்தனையோ முறை அவரை இடையில பார்த்தேன், ஐயாவும் இடையில அவரை எத்தனையோ முறை இடையில பார்த்தார். ஆனா அப்பெல்லாம் இந்த கொண்டு வரல. தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்பு தான் பேசுறாரு. நெருக்கடி வந்தது, நாங்க முடிவு பண்ணிட்டோம், இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க கூட்டணிக்கு வருவோம்னு சொன்ன காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். இல்லைன்னா அதையும் ஏமாத்திட்டு இருப்பார். வேற வழி இல்லாம கொண்டு வந்தார். எப்ப கொண்டு வந்தாரு? சாயங்காலம் 4 மணிக்கு தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்குது. 12 மணிக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், இவ்வளவுதான் உங்களுக்கு தொகுதி, இதை கையெழுத்து போட்டா நான் 1 மணிக்கு சட்டம் கொண்டு வருவேன். இதெல்லாம் வெளியில சொல்ல முடியல. அப்போ இப்போ நம்ம துரோகம் பண்ணிட்டோம்னு அதனாலதான் இந்த விளக்கம் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும். 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க, 1 மணிக்கு சட்டம், 12 மணிக்கு இதுல கையெழுத்து போடுங்க. ஐயாவுக்கு என்ன சொல்லிட்டாரு ஜி.கே. மணி, அப்ப பார்த்து, மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போடுறேன், எங்களுக்கு சீட்டு வேணா ஒண்ணு வேணாம், இடஒதுக்கீடு வந்தா போதும். இப்படிதான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சது. இவர் என்னமோ நமக்கு அப்படி தூக்கி கொடுத்தார், மனசார கொடுத்துட்டாரு, ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் இப்ப பேசுவாங்க, நாங்க 10% கொடுத்துட்டோம், இவங்க கூட்டணி வரல. என்னையா கொடுத்தீங்க? நீங்க அறகுறையா கொடுத்ததுனால தான் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணாங்க. நீங்க 1 மாதத்திற்கு முன்பு இடஒதுக்கீடு கொடுத்திருந்தீங்கன்னா இந்நேரம் நீதிமன்றம் ரத்து பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, ரத்து பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தில். நீங்க கொண்டு வந்த சட்டம் சொல்றீங்க, நீங்க கொண்டு வந்த சட்டத்தை மீண்டும் அந்த சட்டம் திமுக அரசு கொண்டு வர வேண்டும் என ஏதாவது நீங்க இது வரைக்கும் பேசிருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்கிற 66 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்களா? இல்ல சட்டமன்றத்தில் கூட வேணாம், வெளியில யாராவது பேசியிருக்காங்களா? அதில் 5 வன்னியர் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்க யாராவது சி.வி. சண்முகம் உள்ளிட்ட யாராவது இதை பத்தி வெளியில 10% மீண்டும் வரணும், சட்டம் வரணும், ஏதாவது வார்த்தை அளவுல பேசியிருக்காங்களா? அப்போ என்ன எண்ணத்துல நீங்க கேட்கறீங்க நாங்க துரோகம் பண்ணிட்டோம்னு? உண்மையிலே நீங்க தான் எங்களுக்கு துரோகம் பண்ணீங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. அதனால மாறி மாறி எப்படியோ சொல்லிட்டு போலாம். ஆனால் இன்று எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது.
இவர்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த நலமும் கிடையாது, நல்ல புதுமை இவர்களால் கொண்டு வர முடியாது. அதனால்தான் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நமக்கு ஒரு புதுமை வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும். வேண்டுமா வேணாமா? வேண்டுமா வேணாமா? நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும். அதற்காக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். உறுதியாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி உட்பட தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதியிலும் நாம் தமிழ்நாடு புதுவையில் உள்ள 40 தொகுதியிலும் உறுதியாக நாம் வெற்றி பெற இருக்கின்றோம். இதெல்லாம் ஏதோ நினைச்சுக்கிறாங்க, இல்ல இவங்க வருவாங்க, பணம் வச்சிருக்கிறாங்க, காசு வச்சிருக்கிறாங்க, அவங்க திமுக அதிமுக பணம் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் ஒண்ணு எடுபட போறது இந்த தேர்தலில் மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. போதும், திமுக மேல அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க, அதிமுக நம்பிக்கை இழந்து விட்டாங்க. அதனால இதுதான் உண்மை. இதை உறுதி செய்கின்ற வகையில இந்த இங்க காஞ்சிபுரத்தில் இவ்வளவு கூட்டம் நடக்குது. இவ்வளவு பெரிய கூட்டம் இங்க. இது ஒண்ணு போதும், வெற்றி உறுதி. நம்முடைய வேட்பாளர் வெற்றி உறுதி உறுதி. அது ஒரு பெண் வேட்பாளர். நினைச்சு பாருங்க தாய்மார்களே, நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பெண் வேட்பாளரை ஐயா அவர்கள் நல்ல வேட்பாளர்களை படித்தவர், பண்புள்ளவர், அவரை ஐயா உங்களுக்கு முன்னிறுத்தி இருக்கின்றார். அவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். நல்ல முறையிலே நேர்மையான முறையிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுப்பினராக செயல்படுவார். அந்த உறுதி நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த பகுதி மாவட்டம் ஏரி மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம்னா என்ன? ஏரி மாவட்டம். அப்படி ஏதாவது ஏரி மிச்சம் வச்சிருக்காங்களா? அவங்களா ஏரி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. பாலாறு போகுது. ஒரு காலத்துல பால் போன்ற ஆறு, இரு கரையை அப்படியே பால் போன்று அப்படியே தள்ளிட்டு போற ஆறு இன்னைக்கு பால் மட்டும் இல்ல, தண்ணி மட்டும் இல்ல, மணலும் கொள்ளடிச்சிட்டானுங்க. மணலும் கொள்ளடிச்சிட்டான். இந்த பாலாத்துல தடுப்பணை கட்டணும்னு யார் கோரிக்கை முதல் வச்சது? பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அவர்கள். இதற்கு பாலாத்தை காப்போம் என்று 2 நாள் நான் நடைபயணம் மேற்கொண்ட. நான் எத்தனையோ போராட்டம் செஞ்சோம். தடுப்பணை கட்டணும்னு எத்தனையோ போராட்டம் செஞ்சோம். அதன் பிறகு இப்பதான் ஏதோ 2 தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க, பெரிய மனசு பண்ணி. ஆனால் நீர்வளத்துறை அமைச்சர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறார். அவர் ஆட்சியில் காலத்தில் ஏதாவது ஒரு தடுப்பணை கட்டி இருக்கிறார். அவர் இப்ப கட்டாம எப்ப கட்ட போறாரு தெரியலையே. இதெல்லாம் இன்னைக்கு தேவை. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த கோடை காலம் இப்பதான் தொடங்கி இருக்கிறது. மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை வரப்போகுது. இந்த ஆண்டு மட்டும் இல்ல, வருகின்ற காலம் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? இது போன்ற பாலாத்துல செக் டேம் கட்டணும், ஏரிகள் குளங்களை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும். பக்கத்துல பரந்தூர் விமான நிலையம் நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், திமுக கிட்ட சொல்லி பார்த்தேன். அங்க திருப்போரூர் பக்கத்துல உப்பளம் இருக்கிறது. அந்த உப்பளம் 5000 ஏக்கர் பெரிய உப்பளம். அந்த உப்பளத்துல நீங்க விமான நிலையம் கட்டலாம். அந்த உப்பளத்துல இருந்து இப்ப இருக்கின்ற விமான நிலையத்துக்கு நீங்க ஏரோ பிரிட்ஜ்னா மேல ஒரு பிரிட்ஜ், ட்ரெயின் போவோம், கார் போவோம், பிளைஓவர் மாதிரி. அது 20 நிமிடம் அந்த பழைய ஏர்போர்ட்டுக்கு புது ஏர்போர்ட்டுக்கு போலாம். 20 நிமிடத்துல போலாம், அவ்வளவுதான். ஆனா இங்கதான் நாங்க கொண்டு வருவோம். எதுக்கு கொண்டு வருவாங்க தெரியுமா? ஏன் கொண்டு வர போறோம்? இங்க உறுதியா இருக்கிறாங்க, பிடிவாதமா இருக்காங்க தெரியுமா? சுத்தி பிளாட் வாங்கிட்டாங்க, இடத்தை வாங்கிட்டாங்க, நிலத்தை வாங்கிட்டாங்க. திமுக அந்த பரந்தூர் விமான நிலையம் சுத்தி இடத்தை வாங்கிட்டு அது விமான நிலையம் வந்துருச்சுன்னா அடுத்தது விலை ஏறிடும். இந்த ஒரே காரணத்துக்காக தான். இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நேற்றைய முன்தினம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ கூட்டத்தில் பேசுறார். கூட்டத்தில் போறாரு, மக்கள் கேட்கிறாங்க அவர்கிட்ட, ஐயா இந்த டாஸ்மாக் கடை மூடுங்கன்னு கேட்கிறார். உடனே அவருக்கு என்னன்னு கேட்டாரு, டாஸ்மாக் கடை மூடுங்கன்னு கேட்டாங்க. டாஸ்மாக் கடை மூடணுமா? நாங்க 2016 கலைஞர் எதிர்கட்சியா இருந்த நேரத்தில் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க டாஸ்மாக் கடை மூடுவோம் நாங்க சொன்னோம். ஆனா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, அதனால நாங்க இப்ப டாஸ்மாக் கடை மூட மாட்டோம். இது ஒரு விளக்கமாயா? அதெல்லாம் 2016 இவங்க ஓட்டு கேட்டாங்களா, அப்ப நீங்க ஓட்டு போடலையா, அதனால இப்ப நாங்க டாஸ்மாக் கடை மூட மாட்டோம் சொல்றாங்க. அதாவது இவங்க எல்லாம் எதுக்கு கொள்கைன்னு பேசுறாங்க? இவங்க எல்லாம் திமுக காரங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? சட்டையை மாத்துற மாதிரி நீங்க உங்க கொள்கையை மாத்துறீங்க. ஓட்டு போடலன்னு உங்க கொள்கையை மாத்திப்பீங்களா? ஆனால் எங்கள் ஐயா அப்படி கிடையாது. 44 ஆண்டு காலமாக ஒரு கொள்கை பிடிப்போடு 44 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் வந்த நாளில் மதுவை ஒழிப்போம், முப்புகண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று உறுதியாக இன்று வரை உறுதியாக இருக்கின்றார். இதனால எங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். மக்கள் சரியான முறையில் ஓட்டு போடல, ஆண்கள் சரியான முறையில் ஓட்டு போடல. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் மது விலக்கு, மது ஒழிப்பு.
இங்க நம்முடைய சக்தி கமலா பாருங்க, அந்த அம்மாவை பாருங்க, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அவங்களே சாராய கடையை நேரடியாக போய் உடைச்சிருக்கிறாங்க. இதுதான் பெண்கள் முன்னேற்றம். இப்படி கொள்கை உறுதியோடு இருக்கின்ற கட்சி பாட்டாளி கட்சி. இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். நீங்கள் வெற்றி பெற வையுங்கள். மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். இப்போ திமுக ஒரு எதிரி போக்கு, மத்திய அரசுக்கும் திமுகவுக்கும் எதிரி போக்கு இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் மருத்துவர் ஐயா என்று பிரதமர் அவர்கள் சொன்னது போன்று, மருத்துவர் ஐயா தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே மிக மூத்த தலைவர். மருத்துவர் ஐயா அவர்கள் நட்பை பயன்படுத்தி உறுதியாக தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம். திமுக கொண்டு வர முடியவில்லை என்றால் நாங்கள் கொண்டு வருவோம். பிரதமரிடம் நாங்கள் நேரடியாக சென்று அவரை வலியுறுத்தி, எங்களுடைய அன்பை, எங்களுடைய நட்பை பயன்படுத்தி அவரை வலியுறுத்தி நிச்சயமாக தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுப்போம். தமிழ்நாட்டு திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம். எங்களால் முடியும். கடந்த காலத்தில் நாங்கள் செய்திருக்கின்றோம். வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இருந்த நேரத்திலே அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் இருந்த நேரத்திலே நாங்கள் செய்திருக்கின்றோம். தலைவர் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம். இது வேற யாரும் செய்ய முடியாது, வேற யாரும் செய்ய முடியாது. அதனால இந்த உறுதியோடு நாங்கள் செல்கின்றோம், இந்த உறுதியோடு நாங்கள் செல்கின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். இது உங்களுக்கு வாய்ப்பு, தமிழக மக்களுக்கு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? ஒரு மாற்றம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும், தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பாட்டாளி கட்சி வெற்றி வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.